உள்ளே இருக்கிறவனுக்கு தான் அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் எவ்வளோ ஒரு ஒரு மென்டலி எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரில் இருக்காரு, அந்த மென்டல் ட்ராமா சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குன்றது புரியுது. ஏன்னா அவர் போய் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வர முடியும். அந்த மக்கள், அதாவது தனக்காக வந்த மக்கள் குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்ற போது, நாங்கள் ஒரு 2 நாள் அங்கே போய் இருந்து அந்த மக்களோட இருந்துட்டு அந்த துயர சம்பவத்தில் துயரம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து எல்லார் வீட்டுக்கும் 41 வீட்டில் கிட்டத்தட்ட 36 குடும்பங்கள் வீட்டுக்கு நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். ஏன் 36 குடும்பங்களுக்கு மட்டும்? 41 குடும்பத்துக்கு இல்லை 41 குடும்பம் இல்லை, 41 பேர் இறந்தது. ஒரே குடும்பத்தில் 2 பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் போய் பார்த்துட்டு பேசும்போது ரொம்ப, அதாவது என்னன்னா, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு போகும்போது அவங்களே வந்து கொஞ்சம் மன திடத்தோடு தான் இருக்காங்க. பேசும்போது அவங்க வந்து அதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட விஜய் நான் வந்து தவறாக நினைக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் ஜென்ரலாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்களோட மைண்ட் செட் அப்படியே மாறிடும். டக்குன்னு தவறாக, அதாவது யார் காரணமாக இல்லைனாலும் இவர்கள் தான் இருப்பார்கள். இப்போ காரில் நீங்கள் வரீங்க, யாரோ ஒரு அம்மா குறுக்கில் வந்துருச்சு, ஒரு பாட்டி அம்மா இடிச்சிட்டா கூட பாட்டி அம்மா கூட சொல்ல மாட்டாங்க. காரில் உட்காந்த பணக்கார திமுருன்னு நம்ம சைடு தான் மாறும். இது வந்து மாப் மென்டாலிட்டி. அப்படி தான் மக்கள் பப்ளிக்காகவே அப்படி தான் மாறுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாதது போது தான் தெரியுது, நீங்கள் எவ்வளோ தான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், எவ்வளோ பொய் சொன்னாலும், என்ன மாதிரியான பூசி முழுகினாலும் உண்மைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றத வந்து இது மூலம் நான் தெரிஞ்சேன்.